இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை நோக்கி என்ன சொல்லுகிறது என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவஜனமே, இந்த அருமையான 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் அருமையான ஆவிக்குரிய ரகசியங்கள் நிறையா இருக்குது. அதில் பவுல் சிலவற்றை எழுதுகிறார். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ப்ரேஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லா விஷயத்திற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைக்கு ஏன்னா எல்லாம் நன்மையாகவே முடியும். எத்தனை தீமை வந்தாலும் அந்த தீமையை எல்லாம் ஆண்டு நன்மையாக மாற்றிடுவாராம். ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னார், எத்தனை மைனஸ் வந்தாலும் சென்டரில் ஒரு லைனை போட்டு ஆண்டவர் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடுவாராம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், எத்தனை கழித்தல் இருந்தாலும் அதில் இடையில ஒரு லைனை போட்டு ஆண்டு கூட்டெல்லாம் மாற்றி உங்களை ப்ளஸ் பண்ணி உங்களை ப்ளஸ் பண்ணுவார். உங்களை பெருகதான் பண்ணுவார். குறைந்தது போல் இருக்குதா, உலக பார்வையில் குறைந்தது போல் இருக்கலாம், குறைந்து போயிருக்கலாம், அற்பமாக எண்ணப்படலாம். பவுல் சொல்கிறார், உலகத்திற்கு நாங்கள் பைத்தியமாக எண்ணப்படுகிறோம். இந்த உலகம் நம்மளை பார்த்து அப்படி சொல்லுதுன்னா, தேவச்சனமே, நம்ம கரெக்டான பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம கரெக்டான பாதையில் போகும் பொழுது தான் உலகத்திற்கு நாம் ஒரு வேறுபட்ட மனுஷன் மாதிரி தெரியும். ஏதோ வேறு கிரகத்தில் உள்ளவன் போல் நம்மளை பேசுவாங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களை பார்க்கும்பொழுது அநேகருக்கு ஏலியன்ஸ் போல தோணும். இவன் என்னடா எல்லாத்துக்கும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான். அவங்க விரும்புகிறது எல்லாம் அந்த சங்கீதம் 1 போட்டிருக்கல, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கணும்னு விரும்புகிறாங்க. பாவிகள் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இது தேவ பிள்ளையால் செய்ய முடியாது. இந்த உலகம் உங்களை விகற்பமாக பார்க்குதுன்னா, தேவ ஜனங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் போகிறீங்க. ஸோ நம்ம எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மைனஸ், தாழ்மையான விஷயங்கள், போராட்டமான விஷயங்கள், வேதனையான விஷயங்களை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துங்க. ஒரு 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆண்டவர் அந்த 10 பேரையும் ஹீலாக்குனார். ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்தார், மற்ற யாருமே வரலை. ஸோ தேவஜனமே, நன்றி செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் நன்றி செலுத்தணும், செய்யாவிட்டாலும் நன்றி செலுத்தணும். கடந்த 21 நாள் உபாச ஜெபத்தில் கலந்து கொண்ட தேவஜனங்களுக்கு தெரியும், நாம் தேவனை நிறைய நேரம் துதிக்கிறதுக்கு காரணம் அவர் நன்மை செய்ததினால் மட்டும்தான். ஆனால் தேவனை தேவனென்று நாம் துதிக்க வேண்டும், தேவனை தேவனென்று நாம் ஆராய்ந்து நன்றி செலுத்த வேண்டும். தேவன் ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றால், தேவனை துதிக்க ஒரு நபரால் முடியுதுன்னா அவர்கள்தான் தேவனை தேவன் என்று அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு லாபமும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்றாலும் நீங்கள் தேவனை துதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனை தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. தேவன் நன்மை செய்தால் துதிக்கிறோம் என்றால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதினால் துதித்தோம். ஸோ தேவஜனமே, அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. தீமை வருதுன்னா நன்றி செலுத்துங்க, உபத்திரம் வருதுன்னா நன்றி செலுத்துங்க. கர்த்தர் அற்புதம் செய்தாலும் நன்றி செலுத்துங்க, செய்யாவிட்டாலும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 99% நிறைய அற்புதம் நடக்காததுனால தான் நம்ம கரெக்டான ட்ராக்கில் போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம கேட்ட எல்லா விஷயத்திற்கும் ஜெபம் ஆன்சர் வந்திருந்தா நம்ம கர்த்தருடைய சித்தத்திலே நின்றுக்க மாட்டோம். யோசித்து பாருங்க, நம்ம மனசில் தோன்றது எல்லாம் மாம்ச எண்ணங்கள், மாம்சத்துக்குரியவைகள், அது பேய்த்தனத்துக்குரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி என்றால், தேவஜனமே, மாம்சத்தில் சிந்திக்கிற எந்த பாயிண்டாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவில் அது கரெக்டாக இருக்கலாம். ஹியூமன் அடிப்படையில், மனித அடிப்படையில் நீங்கள் கெட்ட வார்த்தை போடலை, உலக இச்சையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்கலை. ஆனால் மாம்ச எண்ணத்தில் யோசிக்கிறீங்க, மாம்சத்தில் தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க, மாம்சத்தில் பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க. மாம்ச சிந்தனையில் பைபிளை கூட வாசிக்கிறாங்க இன்றைக்கி அநேகர். ஆண்டவருக்கு இது பிரியமில்லை. தேவஜனமே, தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனை ஒவ்வொரு பேரும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை ஆவியில் வாசிக்க வேண்டும், ஜெபத்தை ஆவியில் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
ஸோ நீங்கள் மாம்சத்தில் செய்ய ஆரம்பித்து விட்டால் நீங்கள் உங்கள் சொந்த எண்ணங்கள் படி ஜெபிப்பீர்கள். நீங்கள் சொந்த எண்ணங்களின்படி உங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஆலோசனையை புரிந்து கொள்வீர்கள். வேதத்தை எழுதின அந்த தேவனுடைய அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அதனால தான் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மறுபடி பிறந்து அவன் ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் அவன் இருதயத்தில் இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிவானே தவிர, அவன் மாம்ச எண்ணத்தில் இருக்கும் பொழுது, நம்ம மாம்ச சிந்தனையில் இருக்கும் பொழுது, நம்ம செல்லுகிறதும் நம்ம பேசுகிறதும் நம்ம பண்ணுற ஜபமும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் 99% ஆண்டவர் நம்ம ஜபங்களுக்கு பதில் கொடுக்காதது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் நம்ம சொந்த எண்ணங்கள் நம்ம விருப்பங்களுக்கு ஜெபித்து கொண்டு இருப்போம். அது தேவனுடைய விருப்பமாகவே இருக்காது. அதனால தான் தேவ ஜனமே நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்காட்டியும் ஜெபிக்கணும். ஏன்னா we want to think the source, how we were inspired. நம்ம எதால் இன்ஸ்பயர் பண்ணப்படுகிறோம், எதனால் நம்மளுக்குள்ளாடி ஒரு ஏவுதல் வருகிறது. 4 பேருக்கு நல்ல வேலை இருக்குது, அதனால எனக்கும் நல்ல வேலை வேணும்னு கேட்டால் 4 பேரை பார்க்கறதுனால நமக்கு நல்ல வேலை வேணும்னு தோணுது. we were inspired by somebody. யாரோ வீடு கட்டிட்டாங்க, நம்ம ஆண்டர்கிட்ட வீடு கேட்டுட்டு இருப்போம். யாரோ கார் வாங்கிட்டாங்க, நம்ம கார் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் யாரால் ஏவப்பட்டீங்க? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டீங்கன்னு யோசித்து பாருங்கள். இல்லை, 4 பேர் செய்கிறதுனால நம்ம ஏவப்படுகிறதுனால நம்ம மாம்ச சிந்தனையில் ஜெபித்து கொண்டு இருப்போம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரே உணர்த்துவார், மகனே உன் வீடை பார்த்தியா, ரொம்ப பழசாயிட்டு, ஜெபி மகனே, ஒரு நல்ல வீடுக்காக ஜெபி, நான் சீக்கிரமாக அதை தாரேன்னு சொல்லுவார். மகனே உன் வண்டி எவ்வளோ பழுதாயிட்டு பார்த்தியா, நீ ஜெபி, உனக்கு ஒரு புது வண்டியை தாரேன்னு சொல்லுவார். அப்போ ஜெபிக்கலாம். மகனே உன் குடும்பத்தை பாரு, எவ்வளோ போராட்டமாக இருக்குது, ஜெபி, உன் குடும்பத்தில் நான் அதிசயத்தை செய்வேன்னு சொல்லுவார். இப்படி நம்ம ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபிக்கணும். அடுத்த வீட்டில் அவங்க கணவர் நல்லா கைத்தட்டி குடும்ப ஜெபம் நடத்துகிறாரு, நம்ம வீட்டில் பாருங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகிறத காட்டிலும் நம்ம சொந்தமாக பரிசுத்த ஆவியினால் இன்ஸ்பயர் ஆக கர்த்தர் அழைக்கிறார். அப்படி இன்ஸ்பயர் ஆகி ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஸோ தேவ ஜனமே, நம்ம லைஃப்பில் நிறைய நேரம் நம்ம இன்ஸ்பயர் ஆகிறனுடைய சோர்ஸ் ஃப்ளஷ், மாம்ச எண்ணங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம லைஃப்பில் ஆண்டவர் நிறைய ஜெப குறிப்புக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தணும். ஏன்னா அப்படி மாம்ச எண்ணங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் இன்றைக்கி தேவ சித்தத்திலே இருந்திருக்க முடியாது. ஸோ அதனால் தேவ ஜனமே, பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். வசனம் சொல்லுது அநேகருடைய துதி, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறும். ஸோ நாளுக்கு நாள் தாவீது வளர்ந்தார்னு என்று வேதம் சொல்லுகிறது, விருத்தி அடைந்தார்னு சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நாளுக்கு நாள் உங்கள் எல்லைகளை பெருசாக்குவார். இதை எந்த மனுஷனும் சுருக்கவும் முடியாது, எந்த மனுஷனாலும் இதை தடை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா போராட்டத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கடனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, இந்த பாதையில் நடத்துறதுக்காக நன்றி, இதிலிருந்து வெளியே கொண்டு வருவீங்க, நீங்கள் எல்லாம் நன்மையாக முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க. இதற்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் எனக்கு புரியும் என்று நன்றி செலுத்தி பாருங்கள். அந்த அட்மாஸ்பியரே மாறும், உங்கள் மனநிலையே மாறும். நான் ஒரு மிலிட்ரி மேனை பார்த்தேன். அவர் எப்பொழுதும் ஒரே வாக்கிங். அவருக்கு வயதாகி விட்டது, ஆனாலும் இரவு நேரம் சாயந்தர நேரம் ஒரே வாக்கிங். அப்போது எனக்குள்ள ஒரு தோணல், எல்லாருமே மிலிட்ரியில் வேலை பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா வயசானாலும் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் ஒரு காலத்தில் மிலிட்ரியில் வேலை பார்த்தேன், நான் இப்படி சோம்பேறியாக படுத்து கிடக்க முடியுமா, வேலை செய்யாமல் இருக்க முடியுமா, எந்திரிச்சு நடக்கிறாங்க. ஆனால் மிலிட்ரியில் இல்லாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கி வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. காரணம், ஒரு சின்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ளாடி இல்லை, ஒரு தன்னம்பிக்கை இல்லை. ஒரு காலத்தில் நான் மிலிட்ரியில் இருந்தேன்னு சொல்கிற அந்த ஒரு வைராக்கியம் அவர்களை முடிவு வரைக்கும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கு. தேவ ஜனமே, ஒரு வேளை நீங்கள் மிலிட்ரியில் இல்லாமல் இருக்கலாம். இந்த வேத வசனம் உங்கள் அட்மாஸ்பியரை மாற்றணும். இந்த வேத வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்போது, நான் ஏசப்பா பிள்ளை, என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, எந்த மந்திரத்தாலையும் ஜெயிக்க முடியாது, நான் ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை. பாவம் வருதுன்னா அதை ஜெயிக்கக்கூடிய பரிசுத்த வேதாகம் என் கையில் இருக்குது. பிசாசு வருதுன்னா அவனை ஜெயிக்கக்கூடிய பட்டை என் கையில் இருக்குது. எந்த போராட்டம் வந்தாலும் அதனுடைய மையப்பொருள், அதனுடைய விடுதலை என் கையில் இருக்கும் பொழுது நான் ஏன் பதறணும்? எனக்கு கர்த்தர் வழிகாட்டுவார், நான் முன்னேறுவேன் என்று விசுவாசம் முழக்கிட வேண்டும் அல்லவா?
ஒரு ரிட்டையர்டான சோல்ஜரை சொல்கிறான், ஒரு ரிட்டையர்டான மிலிட்ரிமேன் சொல்கிறார், நான் மிலிட்ரியில் வேலை செஞ்சேன், நான் எப்படி நடக்கணும், என் உடம்பு கட்டுமஸ்தாக வச்சுருந்தேன்னு அவனால் வீரம் முழக்கம் இடும் பொழுது ஒவ்வொரு தேவஜனம் பைபிளை கையில் வச்சுருக்கிற யாரும் பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சொல்லணும்னா, ஏசப்பா பிள்ளை, என்னால் முடியும், நான் சாதிப்பேன், இந்த வார்த்தை நமக்குள்ளே வரணும். நம்ம மிலிட்ரி மேனாக இல்லாமல் இருக்கலாம், நம்ம ரிட்டையர்ட் ஆகின மிலிட்ரி மேனாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தகப்பன் மிலிட்ரியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, மிலிட்ரிகளுக்கெல்லாம் மிலிட்ரி தலைவனாகிய, எல்லா மிலிட்ரி தலைவனுக்கும் தலைவனாகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். அதுதான் உண்மையான ஜெயம். அவருடைய பிள்ளைகள் நாம். அதனால் நமக்குள்ள இந்த வைராக்கியம் குறையக்கூடாது. அதனால தான் நன்றி செலுத்தும் பொழுது நம்ம அட்மாஸ்பியர் மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம தோல்விகள் நமக்கு முன்னாடி மறைந்து போகும், வெற்றி மட்டுமே தெரியும். ஸோ தேவஜனங்களை எப்போ சோத்திரம் பண்ணுங்க, நல்லதுக்கும் சோத்திரம் பண்ணுங்க, கெட்டதுக்கும் சோத்திரம் பண்ணுங்க. வாழ்ந்தாலும் சோத்திரம், தாழ்ந்தாலும் சோத்திரம், கத்தர் கொடுத்தாலும் சோத்திரம், கத்தர் எடுத்தாலும் சோத்திரம். யோபுவை பாருங்கள், அழகா சொல்றார், நான் வெறுமையாக வந்தேன், நான் வெறுமையாக போவேன். அதனால கத்தருக்கு சோத்திரம், எது நடந்தாலும் சோத்திரம். கத்தர் நல்லது தரும் பொழுது சோத்திரம் பண்ண, நம்ம கத்தர் தீமையான விஷயங்களை அனுமதிக்கும் பொழுது சோத்திரம் பண்ணணும். ஏன்னா நம்ம கத்தருக்கு தான் சோத்திரம் பண்ணுறோம். நல்லது கிடைச்சதுனால ஒரு சோத்திரம், நல்லது கிடைக்கலன்னா அவர் மேலே முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. கத்தருக்கு சோத்திரம் பண்ணுகிறது ரொம்ப நல்லது. அதை தான் அவர் விரும்புகிறார். தேவஜனங்களை நாம் அதை செய்ய வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாமா? அப்படியே ஜெபிக்கலாம். இந்த நாள் அன்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டு நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். நன்றிகள் ஒவ்வொரு நேரமும், தூங்கும் பொழுதும், எழும்பும் பொழுதும், நடக்கும் பொழுதும், ஒவ்வொரு இடத்துலையும் சோத்திரம்பான்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அற்புத மனுஷியாக மாறுவீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த அருமையான காலை வேளையில் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு நன்றி செலுத்த தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு மேலையும் விசேஷித்த கிருபை இறங்கட்டும். உயர்ந்த எல்லையில் கொண்டு போய் சேருங்கப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளில் நல்ல காரியங்கள் என்னென்னலாம் உண்டோ அத்தனை காரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் கூட இருந்து சிங்க கபிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. கூடவே இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நைட்டு 9 மணி அளவில் நமக்கு ஒரு நன்றி ஜெபம் இருக்குது. தேவஜனமே 21 நாள் உபாச ஜெபம் பண்ணினோம். அதனுடைய நன்றி ஜெபம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். எல்லாரும் பங்கு பெற அன்போடு அழைக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.